பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று 1974ஆம் ஆண்டு பேரா கமுந்திங்கில் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1960 கீழ் தாம் கைது செய்ய வழிவகுத்த பாலிங் ஆர்ப்பாட்டத்தை நினைவு கூர்ந்தார். இந்த மாவட்டத்தில் ஏழைகளின் தலைவிதியை பாதுகாக்க மாணவர்கள் குழுவுடன் நடந்த போராட்டம் இன்னும் புதியதாகவும் தமது நினைவில் இருந்து மறையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இனத்தை பொருட்படுத்தாமல் வறுமையை ஒழிப்பது உட்பட இருமுனை அணுகுமுறையின் மூலம் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக மறைந்த துன் அப்துல் ரசாக் ஹுசைன் புதிய பொருளாதார கொள்கையை தொடங்கிய பல ஆண்டுகளுக்கு பிறகு 1974ஆம் ஆண்டு இது நடந்தது என்று அவர் குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரப்பர் விலையில் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சியால் வறுமை பிரச்சனை கணிசமாக வெளிப்பட்டது. சிறு உரிமையாளர்கள் மிகவும் பரிதாபகரமான சூழ்நிலையில் வாழ்ந்தனர். அவர்கள் எழுந்து பாலிங்கில் இருந்து அணிவகுத்து சென்று அலோர் ஸ்டார் வரை சென்றனர். செய்தி கோலாலம்பூரை அடைந்ததும் அவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்களும் எழுந்து நின்றோம் என்று அன்வார் கூறினார். நேற்று கெடா மக்கள் மடானி திட்டத்தின் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். ஒரு தலைவரின் மிகப்பெரிய சோதனை அதிகாரமும் பொறுப்பும் வழங்கப்படும் போது முடிந்தவரை சிறப்பாக செயல்படுத்துவதும் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு கொள்கையில் இருந்தும் மக்கள் பல்வேறு நன்மைகளை பெறுவதை உறுதி செய்வதும் ஆகும் என்று அன்வார் குறிப்பிட்டார். பாலிங் பிரச்சனைக்காக தாம் 2 ஆண்டுகள் சிறைக்கு சென்றது என்பது தமக்கு நினைவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே அதிகாரம் இருக்கும் போது முடிந்தவரை நம்பிக்கையுடன் அதை செயல்படுத்த முயற்சி செய்யும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மஇகா தலைவர்கள் பொதுவில் கருத்து தெரிவிப்பதை விட பரிசானின் கூட்டங்களிலேயே தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிசான் நேஷனல் துணை தலைவரும் அம்னோவின் துணை தலைவருமான டதஸ்ரீ முகமது ஹசான் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களிடம் பகிரப்படும் அறிக்கைகள் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும். அது கூட்டணியின் ஒற்றுமைக்கு பாதிப்புகளை கொண்டு வரலாம் என்று அவர் நினைவூற்றினார். எனவே எந்த ஒரு திட்டமும் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் உள்ளடக்கிய கவுன்சிலின் மேடையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஏதேனும் கருத்து இருந்தால் பேசுங்கள். கூட்டத்தின் போது அவற்றை மூடி வைத்துவிட்டு வெளியே வேறு ஏதாவது சொல்லாதீர்கள். அது சரியானதல்ல என்று நேற்று ஸ்ரம்பானில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுக்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். வெளியே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் என்றும் அவர் கூறினார். பெர்சாத்து தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தன்னை பதவி நீக்கம் செய்ய கையெழுத்து சேகரிக்கும் முயற்சிகளை விமர்சித்துள்ளார். இது கட்சியின் அரசியல் அமைப்பிற்கு முரணான நடவடிக்கை என்று அவர் விவரித்தார். இந்த முறை மூலம் தலைவரை நீக்க முடிந்தால் பிரிவு தலைவர்கள், இளைஞர் தலைவர்கள் உள்ளிட்ட பிற தலைவர்களும் இதே கதியை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தலைவரை கவிழ்க்க மக்கள் கையெழுத்துக்களை சேகரிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். தலைவரை இந்த வழியில் வீழ்த்த முடிந்தால் பிரிவு தலைவர்கள், குழு உறுப்பினர்களும் இதே கதியை சந்திக்க நேரிடும் என்று அவர் பெர்சாத்துவின் 8வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தனது முக்கிய உரையின் போது இதனை தெரிவித்தார். கட்சி ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதன் அரசியல் அமைப்பை கடைபிடிக்க வேண்டும் என்றும் விதிகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் முகைதீன் கூறினார். உள்கட்சி சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியின் பரந்த போராட்டத்தில் கவனம் செலுத்துமாறு முன்னாள் பிரதமருமான அவர் உறுப்பினர்களை வலியுறுத்தினார். கட்சியை பலவீனப்படுத்தும் அனைத்து கெட்ட குணங்களையும் நிராகரித்து விடுங்கள் என்று அவர் பிரதிநிதிகளிடம் கூறினார். நாட்டை காப்பாற்றுவதற்கான உண்மையான மனப்பான்மை மற்றும் தீவிர உறுதியுடன் மட்டுமே இந்த கட்சியை தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டார். உட்கட்சி மோதல்கள் பெர்சாத்துவின் வேகத்தை தடம்புரளச் செய்யலாம் என்றும் ஒரு காலத்தில் பிரிவினை காரணமாக சரிந்த மற்ற கட்சிகளுடன் ஒப்பிடலாம் என்றும் முகைதீன் எச்சரித்தார். ஜொகூரில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட சட்டவிரோத பந்தய நடவடிக்கையின் போது பல்வேறு சாலை குற்றங்களுக்காக போலீசார் 24 போக்குவரத்து சம்மன்களை பிறப்பித்து 13 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். ஓப்ஸ் சாம்சிங் ஜலானான் என்று பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கை நூசா ஜெயா நெடுஞ்சாலை, துவாசை நோக்கிய 2வது இணைப்பு நெடுஞ்சாலை மற்றும் கங்கார் புலாய் பகுதியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டது. இந்நடவடிக்கையின் போது 20 மோட்டார் சைக்கிள்கள் சோதனையிடப்பட்டதாக இஸ்கண்டார் புத்ரி காவல்துறை தலைவர் ஏசிபி எம் குமரேசன் உறுதிப்படுத்தினார். 15 முதல் 28 வயதுக்கு உட்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் இருந்த பயணிகளுக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டன. 18 முதல் 20 வயதுக்கு உட்பட்ட 3 நபர்கள் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 42(1) கீழ் மேலும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர்.
சட்ட நடவடிக்கைகளுக்காக அதே சட்டத்தின் பிரிவு 64 கீழ் அவர்களின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத வாகன அமைப்பு மாற்றங்கள், குறிப்பாக வெளியேற்ற அமைப்புகள் மற்றும் ஆடம்பரமான பதிவு எண்கள் ஆகியவை கண்டறியப்பட்ட மீறல்களில் அடங்கும் என்று அவர் கூறினார். ஈப்போ சுங்கை பெராக்கில் உள்ள சுங்கை பாரு லாபு ஸ்ரீ இஸ்கண்டாருக்கு அருகிலுள்ள போத்தாகிரியில் காணாமல் போனதாக கூறப்படும் நபரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2வது நாளாக தொடர்ந்த தேடுதல் முயற்சிக்கு நேற்று காவல்துறை மற்றும் மீனவர் சங்கங்களின் உதவியும் கிடைத்துள்ளதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல் உதவி இயக்குனர் ஷாஸ்லின் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். இருப்பினும் மழை காரணமாக தேடுதல் நடவடிக்கை நேற்று மாலை 4:05 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மீண்டும் தேடுதல் வேட்டை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 27 வயது முகமட் நூர்மன் முகமட் நூர் என்பவர் கடந்த புதன்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. மலேசியா சபா பல்கலைக்கழகத்தில் அகழ்வாராய்ச்சி மற்றும் குழாய் பதிக்கும் பணிகளின் போது ஏற்பட்ட பள்ளத்தில் சுமார் 3 மீட்டர் ஆழத்தில் கட்டுமான தொழிலாளி ஒருவர் புதைந்து இறந்தார். சம்பந்தப்பட்ட 22 வயது ஆடவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர். இச்சம்பவம் குறித்து துறை அதிகாரிகளுக்கு பிற்பகல் 1:45 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் உடனடியாக 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவ்விடத்திற்கு குழுவினரை அனுப்பியதாகவும் சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் பாதிக்கப்பட்டவரை அந்த இடத்திலிருந்து கைமுறையாக தோண்டும் பணிகள் மூலம் மீட்டு பின்னர் வெளியே இழுத்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.